Hi friends, welcome to my channel காரைக்குடி Antique Collections. இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்குறோன்னா காரைக்குடி ப்ராடக்ட்டு ஆன்டிக் பீசஸ் தான் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எங்களோட கலெக்ஷன்ஸ் தான். முதலேருந்து இந்த 1 இயராக நான் பண்ண கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் பீஸ் வந்து அது மாதிரி ஜோடி விளக்கு இருந்தது, சேல் ஆயிடுச்சு. இது வந்து சிங்கிள் பீஸ் தான், இந்த மாதிரி தான் வந்தது. ஃபஸ்ட்டு பீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்து அரச இலை விளக்கு. இது மாதிரி சேலும் ஆயிருக்கு, பட் எனக்கு ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வாஸ்து விளக்கு, ஆமை விளக்கு, ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த விளக்கு எல்லாமே எங்களோட நாங்கள் வந்து ஆன்டிக் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்காக நம்ம சாம்பிள் பீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்டோரில் வந்து சாம்பிள் பீஸ் இருந்தால் தான் மாடலில் இந்த மாடல் வேணும் அப்படின்னு உங்களாலேயும் மற்றவங்க கஸ்டமரால் கேட்க முடியும். இப்போ ஆனால் இந்த 3 ப்ராடக்ட்டுமே சேல் தான். இதை பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இது வேறு லெவலில் இருக்கும். பட் நான் இப்போ சமீபத்தில் வந்து காரைக்குடி போகாதனால பாலிஷ்க்கு கொடுக்கல. இது வந்து ஆன்டிக் பீஸுன்னு தான் நான் வந்து வாங்கினேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் டவுட் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் காரைக்குடியில் வாங்கினது. அந்த 2 விளக்கு மட்டும் நான் காரைக்குடியில் வாங்கலை, அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் அஷ்யூர்டாக நான் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த பீசஸ் வந்து ஓன் கலெக்ஷன்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு ஐட்டம் வேணும்னா, அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ ஏன் போட்டிருக்கோன்னா, இந்த மாதிரி பீசஸ் வேணும்னா உங்கள் விருப்பத்தை சொன்னீங்கன்னா இந்த மாடல் பீஸில் நம்ம வர்றப்போ நம்ம கலெக்ட் பண்ண முடியும். எல்லாமே ஆன்டிக் பீஸு வாங்குறவங்க எல்லாமே ஒரு ஆன்டிக் லவ்வராக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்களுமே அப்படி தான் ஓன் கலெக்ஷனுக்காக தான் நாங்கள் வாங்க ஆரம்பித்து தான் அப்புறம் சேல் பண்ணோம். ஸோ எப்பயுமே அதை விரும்புகிறவங்க அவங்களுக்குன்னு சில கலெக்ஷன்ஸு வச்சுக்கிறது நியதி தான். அதே மாதிரி தான் இது பாலிஷ்க்கு கொண்டு போகலான்றது ஐடியாவில் தான் இருக்குது. பட் இப்போ ஷார்ட்லி நான் போகாததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பொங்கப்பானை சின்னது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1. அடுத்த வீடியோவிலையும் பார்ட் 2, பார்ட் 3ன்னு கலெக்ஷன்ஸை கொஞ்சம் காமிக்கிறோம். இது ஃப்ளவர் வேஸு, ஆன்டிக் தான், கொஞ்சம் வடிவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்லாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் தான். இந்த 2 பீஸும் செட்டாக வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடலில் வேணும்னா சொல்லுங்கள். திரும்பி வந்து வர்றப்போ என்னால், ஏன்னா சிங்கிள் பீஸ் தான் வரும், உடனே என்னால் ஆர்டர் கொடுத்தே வாங்க முடியும். அதுக்கு தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். உருளி வந்து இந்த 2 உருளி சேலுக்கு போட்டிருந்தேன், பட் யாரும் வாங்கலை. ஸோ அதை நான் வந்து கலெக்ஷனில் வச்சுட்டேன். பட் நல்லா காத்திரமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. இது வந்து காரைக்குடியில் வாங்கின பருப்பு உருளி. இதுவும் வந்து சமையல் பண்ணலாம், அந்த மாதிரியானது தான். கையா உருளின்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் காது இருக்குது, காது உருளி. இது வந்து பாதம் வச்ச மாதிரி இருக்குது, அந்த மாதிரி. இது வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக ஒரு பீஸு அமைஞ்சது. பால் இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேலுக்கு இல்லாததை ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்னா, சாம்பிள் பீஸ் நம்ம எப்படியுமே கடையில் வந்து ஒன்று இருக்க தான் செய்யணும். காரைக்குடியிலேயே சில கடைகளில் நம்ம வந்து போட்டால் நாட் ஃபார் சேல்னு போட்டுடுறாங்க, அங்கே போர்டே போட்டு வச்சுருக்குறாங்க. நானும் அது மாதிரி பார்த்தா அந்த இடம் அதெல்லாம் சேலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களே கடை வச்சுருக்கவங்களே வந்து நாட் ஃபார் சேலுன்னு வச்சுருக்காங்க, கலெக்ஷனுக்குன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே இனிமேல் அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காதுங்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி கண்ணாடி டோரில் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ எல்லாருமே ஆன்டிக் பீஸை விரும்புகிறவங்க அவங்கவுங்க ஒரு கலெக்ஷன் எடுத்துப்பாங்க. இது என்னோடய கலெக்ஷன்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.